தற்போதைய அண்மை செய்தியாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொதுப்பிரிவுக்கான கலந்தாய்வு தொடங்கியது. சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கு கலந்தாய்வு முடிவடைந்த நிலையில் பொதுப்பிரிவினுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொதுப்பிரிவினருக்கான கலந்தாய்வு தொடங்கியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் கீதன். வணக்கம் கீதன், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. அது பொறியியல் படிப்பிற்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வு ஏற்கனவே முடிவடைந்த நிலையில் இன்று பொதுப்பிரிவு மாணவர்களுக்கான அந்த பொறியியல் கலந்தாய்வு தொடங்கி இருக்கின்றது. குறிப்பாக ஆன்லைன் வழியில் இந்த கலந்தாய்வு என்பது நடைபெறுகின்றது. குறிப்பாக தமிழகம் முழுவதும் உயர்கல்வித்துறை சார்பில் பொறியியல் மாணவர் சேர்க்கை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதில் பங்கேற்றும் மாணவர்கள் இந்த பொறியியல் கலந்தாய்வில் பங்கேற்க முடியும். அதே போல மாணவர்கள் ஆன்லைன் வழியில் தங்கள் இல்லங்களில் இருந்தும் இந்த பொறியியல் படிப்பிற்கான அந்த பொதுப்பிரிவு கலந்தாய்வில் பங்கேற்க முடியும். மொத்தம் 1,79,000க்கும் மேற்பட்ட இடங்கள் ஒற்றைச்சாளர முறையில் நிரப்பப்பட இருக்கின்றன. இந்த ஆண்டு பொறியியல் படிப்பிற்கான அந்த விண்ணப்பங்கள் என்பது கடந்த ஆண்டை விட அதிகமாக உள்ளன. குறிப்பாக 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் இந்த ஆண்டு பெறப்பட்டன. இன்று முதல் நாள் கலந்தாய்வில் அதாவது கட் ஆஃப் 200 தொடங்கி 179 வரை கட் ஆஃப் பெற்ற மாணவர்கள் இன்று பங்கேற்கின்றார்கள். அதாவது மாணவர்கள் இன்று தங்கள் விருப்பப்பட்ட கல்லூரிகளை இன்று மற்றும் நாளை ஆகிய 2 நாட்கள் தேர்ந்தெடுக்கலாம். அதற்கு பின்னர் குறிப்பாக ஆகஸ்ட் 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் தாங்கள் தேர்ந்தெடுத்த கல்லூரியை இறுதி செய்ய வேண்டும். எனவே ஆன்லைன் வழியில் இந்த கலந்தாய்வு நடைபெறுகின்றது. மாணவர்கள் தங்கள் இல்லங்களில் இருந்தும் பொறியியல் மாணவர் சேர்க்கை உதவி மையங்கள் மூலமாகவும் கலந்தாய்வில் பங்கேற்கலாம். மொத்தம் 1,79,000 இடங்கள் ஒற்றைச்சாளர முறையில் நிரப்பப்பட இருக்கின்றது. உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கீதன்.